friends எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். இன்னைக்கு வந்து நான் செல்ஃப் க்ரூமிங் பத்தி தான் சொல்ல போறேன். நான் கைக்கும் காலுக்கும் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப இல்லை அப்படின்னா ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. உங்களுக்கு ஹேர் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வேக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கும், அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அது வேக்ஸ் பண்ணிக்கிறது அது உங்க விருப்பம். நீங்க விரும்புனா பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. நீங்க வேக்ஸ் பண்ணீங்கன்னு பார்த்துக்கோங்களேன், நீ உங்க அந்த ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கையும் காலும் ரொம்ப கலரா தெரிவிங்க. வந்து என்னென்ன செஞ்சுக்க முடியுமோ அதை நீங்க செஞ்சுக்கோங்க. முடியாத பட்சத்துக்கு வந்து இது மாதிரி வந்து பார்லர்ல போய் நீங்க வந்து அவங்க ஹெல்ப்போட வந்து நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் நீங்க வந்து ரொம்ப அழகா இருப்பீங்க. மாசம் ஒரு தடவை ஃபேஷியல் பண்ணிக்கிறதும் நல்லது. நீங்க ப்ளீச் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைசிங்கா நல்லா ஹெல்த்தி ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் க்ளோவும் கிடைக்கும். அதனால வந்து முடிஞ்சா மாசம் ஒரு தடவை நீங்க ஃபேஷியல் பண்ணிக்கிறதும் நல்லதுதான். இதுக்கு வந்து ஆயில் மசாஜ் எடுத்துக்கலாம். அது மாதிரி எல்லாமே நீங்க செஞ்சு பாருங்க. போறப்ப நீங்க ரொம்ப மேக்கப்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அவசியம் கிடையாது. ஒரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் பவுடரு, ஒரு லிப்ஸ்டிக், ஒரு காஜல், இதே வந்து போதும். உங்களுக்கு ஐப்ரோ நல்லா இருக்கு அப்படின்னா ஐப்ரோ பென்சில் தேவையில்ல. ஐப்ரோ அவ்வளவு சரியில்லை அப்படின்னா ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இதை பண்ணிட்டு நீங்க சிம்பிளா இதை பண்ணியே ட்ரெஸ் போட்டீங்கன்னா அவ்வளவு அழகா நீங்க தெரியுவீங்க. அழகா தெரியிறப்ப வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம போட்டோ எடுப்போம் எல்லாமே, அப்போ வந்து நம்ம ரொம்ப அழகா தெரியும். அதனால வந்து முடிஞ்சா வந்து உங்க இதுக்கு வந்து ஃப்ரீ ஹேரா விடுறதா இருந்தா ஃப்ரீ ஹேர் விட்டுக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்கும், ஹேர் கட் பண்ணா பிடிக்கும் அப்படின்னா ஹேர் கட் பண்ணிக்கோங்க. லாங்கா ஹேர் வளர்த்தாதான் பிடிக்கும் அப்படின்னா லாங்கா பண்ணிக்கோங்க. லைட்டா வந்து நீங்க வந்து ஹேர் வந்து ரொம்ப திக்கா இல்லை கொஞ்சம் தின்னா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம், நல்லா தலையை குளிச்சுட்டு அவங்க விரும்புனா லேயர் ஸ்டெப் பண்ணலாம். அப்படி விரும்பல அப்படின்னா யூ கட் ஆச்சும் கொஞ்சம் திக்கு இருக்கிற வரைக்கும் யூ கட் பண்ணி அவங்க அழகா போனிட்டு இல்லை கிளிப்பு போட்டாவே அவ்வளோ அழகா இருப்பாங்க. அது மாதிரி நீங்களும் வந்து மெயின்டைன் பண்ணி பாருங்க. நினைச்சாதான் நம்ம கிட்ட வந்து நம்ம சேஞ்சை கொண்டு வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால வந்து கொண்டு வர முடியாது. அதனால வந்து நீங்க வந்து உங்களையே நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைங்க. ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு டைம் இல்லை, என்னால வந்து நான் முன்னாடி இருந்தேன், கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தேன், நான் இப்பதான் அப்படி இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை இடத்துக்கு போனப்போ அப்படிதான் என்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் இதெல்லாம்க்கா விரும்ப மாட்டேன்க்கா, நீங்க இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறீங்க, நான் இது மாதிரி விரும்ப மாட்டேங்க்கா அப்படின்னாங்க. நான் அப்பதான் நான் கேட்டேன், உங்க வீட்டுக்காரர் விரும்புவாராப்பா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் எல்லாம் விரும்புவார்தான்க்கா. நான் உங்க வீட்டுக்காரர் விரும்பினா என்னப்பா, உங்க வீட்டுக்காரர் இஷ்டத்துக்கு நீ சிம்பிளா செஞ்சுக்கோ, யாரும் வந்து கிண்டல் பண்ணாத மாதிரி நீ செஞ்சுக்கோ அப்படின்னு நான் சொல்வேன். முத நீங்க ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு வெக்கமா தான் இருக்கும். எல்லாம் மயிலா கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. போட்டு கொஞ்சம் பழகுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எது நல்லா இருக்குதோ, ஒரு ட்ரெஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம சந்தோஷத்துக்கு தான் நம்ம பண்ணணும். அடுத்தவங்க அதை சொல்லிடுவாங்க இதை சொல்லிடுவாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணக்கூடாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நானுமே ஒரு கட்டத்துல வந்து அப்படிதான் இருந்தேன். ட்ரெஸ் வந்து எனக்கு எல்லாம் போட்டுக்க ரொம்ப பிடிக்கும். நம்மளை வந்து அவங்க அதை சொல்லிடுவாங்களோ இதை சொல்லிடுவாங்க, நம்மளை கேலி பண்ணிடுவாங்களோ, அது வந்து நம்ம காதுல விழுந்தா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு நானும் ட்ரெஸ் பண்ணது ஒரு காலம் தான். இப்போ வந்து அதெல்லாம் வந்து நான் விட்டுட்டேன். அதெல்லாம் நான் கேர் பண்றதே இல்லை. என் மனசுக்கு எது சந்தோஷமோ அதை தான் நான் செய்யறேன். அடுத்தவங்க மனசை வந்து நான் புண்படுத்தக்கூடாது. ஆனா வந்து எனக்கு வந்து என்ன சந்தோஷம் ட்ரெஸ் பண்றதோ அதை தான் வந்து நான் செஞ்சுக்குவேன். அது மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு எது சந்தோஷமா இருக்குதோ அதை செய்யுங்க. ஆனா வந்து அடுத்தவங்க மனசை வந்து எப்பயுமே புண்படுத்தி எல்லாம் பேசிடாதீங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ற மாதிரியே வந்து லேடிஸ் வந்து பேசுங்க. எப்பயுமே வந்து நம்ம தான் நம்மளையே என்கரேஜ் பண்ணிக்கணும். ரொம்ப லேடிஸ் வந்து அப்படி பேச மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், பண்ணி நீங்களும் வந்து செல்ஃப் க்ரூமிங் பண்ணிட்டு அழகா போங்க. எல்லாமே உங்களை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.